சூரியனை விட அதிகமான ஹீட்டை உருவாக்குற இறால் மீன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை எதிரியை பார்த்த உடனே உடம்புல இருக்கிற ரத்தத்தையே மறைச்சி வைக்கிற ஒரு தவளையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம சேனலில் பார்க்கலாம். முதல்ல நியூசிலாண்டில் இருக்க வைடோமா குகைக்குள்ளே போனீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கோமா இல்லை விண்வெளியில் நட்சத்திரத்துக்கு நடுவில் மிதக்கிறோமானே டவுட் வரும். குகையோட மேற்கூரையில் லட்சக்கணக்கான க்ளோவார்ம்ஸ் நீல நிறத்தில் மின்னுது. இது ஒரு வகையான பூச்சியோட லார்வா. இது எதுக்காக இப்படி ஒளிருது தெரியுமா? இரையை ஏமாத்த தான். தன்னோட உடம்புல இருந்து பட்டு நூல் மாதிரி ஒரு திரவத்தை தொங்க விட்டு இந்த நீல நிற வெளிச்சத்தை காட்டி தான் மற்ற பூச்சிங்களை கவர்ந்து வேட்டையாடும். அடுத்து மத்திய மற்றும் தென் அமெரிக்க காடுகளில் வாழ்கிற கிளாஸ் ஃப்ராக். இதோட அடிவயிறு அப்படியே டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும். இதயம் துடிக்கிறது, ரத்த ஓட்டம், சாப்பாடு செரிமானம் ஆகிறது எல்லாமே நம்ம கண்ணால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் இது தூங்கும்போது இன்னும் பெரிய மேஜிக் நடக்கும். எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க தன்னோட உடம்புல இருக்கிற 89% ரத்த சிவப்பணுக்களை அப்படியே கல்லீரலுக்குள்ளே ஒளிச்சு வச்சிடும். இன்னும் அதிகமான கண்ணாடியாக மாறி இலைக்கு பின்னாடி மறைஞ்சு வாழும். அலாஸ்காவில் வாழ்கிற உட் ஃப்ராக் குளிர்காலம் வந்தால் போதும், அதோட ரத்தம் இதயம் எல்லாமே உறைஞ்சி போய் மூச்சு கூட விடாமல் ஒரு பிணம் மாதிரி மாறிடும். ஏறக்குறைய 7 மாதம் இதோட மூளை இதயம் எல்லாமே ஸ்டாப் ஆகி 60% உடம்பு பனியால் உறைஞ்சிருக்கும். அப்புறம் வசந்த காலம் வந்ததும் உடம்புல இருக்க குளுக்கோஸ் இயற்கையாகவே ஆன்டி ஃப்ரீஸ் மாதிரி வேலை செஞ்சு இதயத்தை மறுபடியும் துடிக்க வைக்கும். ஜாலியாக எகிரி குதிக்க ஆரம்பிச்சிடும். ஆப்பிரிக்காவில் வளர்கிற பாம்போப் மரங்களை மரம்னு சொல்கிறத விட தண்ணீர் டேங்க்னு சொல்லலாம். இது தன்னோட தண்டு பகுதியில் சுமார் 1,20,000 லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கும். வறட்சி காலத்தில் அந்த ஊர் மக்களுக்கு இதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால தான் இதை ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. சில மரங்கள் எவ்வளோ பெருசுன்னா அதோட பொந்துக்குள்ளே கஃபே, பஸ் ஸ்டாண்ட் கூட வச்சு நடத்துகிறாங்க. மொராக்கோ நாட்டில் கரையான்களோட கூட்டில் வாழ்கிற ஒரு வகை வண்டு புழுக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுங்க தங்களோட எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றிக்க தன்னோட பின்புறத்தில் கரையானோட தலை மற்றும் உணர்கொம்புகள் மாதிரி ஒரு போலியான அமைப்பை வளர்த்துக்கும். கரையான்களுக்கு கண் தெரியாது. அதனால இந்த வண்டுகள் கரையானோட வாசனையை தன்னோட உடம்புல சுரந்து நானும் உங்கள் ஆளு தான் அப்படின்னு ஏமாற்றி கரையான்கிட்ட இருந்து உணவை வாங்கி ஜாலியாக சாப்பிடும். கடலுக்குள்ளே வாழ்கிற பிஸ்டல் ஷிம்ப் அப்படின்ற ஒரு குட்டி இறால் பண்ணுற வேலை இருக்கே, அது செம்ம கெத்தாக இருக்கும். இது தன்னோட பெரிய கொடுக்குகளை வேகமாக மூடும்போது ஒரு பபுள் உருவாகும். அந்த பபுள் வெடிக்கும் போது 4700 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உருவாக்கும். இது சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலைக்கு கிட்டத்தட்ட சமம். அதோட மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஷாக் வேவ் உருவாக்கி துப்பாக்கி வெடிக்கிற சத்தத்தோட இரையை ஒரு செகண்டில் சுருண்டு விழ வைக்கும். கடைசியாக நம்ம ஊர் காடுகளில் இருக்கிற தேவாங்கு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் உலகத்தில் விஷமுள்ள ஒரே பாலூட்டி குரங்கு வகை இதுதான். இதோட முழங்கையில் இருக்கிற சுரப்பிலிருந்து ஒரு திரவம் வரும். அதை எச்சிலோட கலக்கும் போது அது கொடிய விஷமாக மாறும். ஆபத்து வரும்போது இந்த விஷத்தை தன்னோட குட்டிகளோட உடம்புல பூசி எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றும். இதோட ஒரே ஒரு கடி போதும் மனுஷங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜியை உண்டாக்கி ஆபத்தை ஏற்படுத்திடும். இயற்கையோட ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய சயின்ஸும் மேஜிக்கும் ஒளிஞ்சிருக்குல்ல. இந்த 7 விஷயங்களில் உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச விஷயம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.